மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தின் மேல்முறையீட்டு வழக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. வெள்ளிப் பதக்கம் வழங்க சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்தில் வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்த நிலையில் 3வது முறையாக தீர்ப்பு ஒத்திவைப்பு. மின் கட்டணங்களை செலுத்திய பல மின் நுகர்வோர்களுக்கு இதர கட்டணங்களை செலுத்துமாறு பயனீட்டாளர்களை அச்சுறுத்தும் SMS. தெளிவு இல்லாத விடியா மின்சார வாரியத்தின் SMS-ஆல் குழப்பத்திலும் அச்சத்திலும் பொதுமக்கள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு TNPSC-க்கு புதிய தலைவர் நியமனம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக SK பிரபாகர் IAS நியமனம். கடலூரைச் சேர்ந்த ரவுடி வங்கி கணக்கிற்கு வந்த 2.5 கோடி ரூபாய். ரவுடி தலைமறைவான நிலையில் சந்தேகத்தின் பேரில் போலீசார் வலைவீச்சு. கடலூர் அருகே 2.5 கோடி ரூபாய் பணம் வைத்திருந்த ரவுடியின் வங்கிக் கணக்கு முடக்கம். விடியா திமுக அரசு ரவுடிகளை கண்காணிக்கும் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் செவிலியர் பற்றாக்குறை அதிகமாக இருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் வெளிவந்த தகவல். நோயாளிகளுக்கு சிறந்த மருத்துவ சேவை கிடைக்காமல் பாதிக்கப்படுவதால் விடியா அரசு காலியிடங்களை நிரப்ப வேண்டும் என கோரிக்கை. நெல்லை புதிய பேருந்து மாநகராட்சி கழிப்பிடத்தில் கூடுதல் கட்டணம் வசூலித்த ஊழியரிடம் பயனாளி கடும் வாக்குவாதம். கேள்வி கேட்கக்கூடாது என ஊழியர் ஆணவத்தோடு பேசிய வீடியோ வெளியானது. பாத்ரூம் போற 10 ரூபா சொல்லிக்கங்க. உங்க மேனேஜர் நம்பர் தான் பேசிக்கிறேன். சொன்னீங்க நான் தான் காண்டிருந்தீங்க. மேனேஜர் நம்பர் தாங்க. மேனேஜர் நம்பர் தான் பேசுகிறேன் சொன்னீங்க. சிறுநீர் கழிக்க 1 ரூபாயும் மலம் கழிக்க 2 ரூபாய் என மாநகராட்சியால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் விடியா ஆட்சியில் தமிழகம் முழுவதும் 10 ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் வெறிநாய் கடித்து 4 வயது சிறுவன் உட்பட 2 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. விடியா அரசு முறையாக கணக்கெடுப்பு செய்து வெறிநாய்களை பிடிக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். வேலூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் நீரில் மூழ்கி நெற்பயிர்கள் சேதம். விடியா அரசு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவர் தேவநாதன் புதுக்கோட்டையில் கைது. சென்னை மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் சுமார் 525 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சிக்கினார். திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் சகோதரர் முகமது சலீமுக்கு நீதிமன்ற காவல். ஆகஸ்ட் 27 வரை நீதிமன்ற காவல் விதித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தமிழக அரசுக்கு எதிரான பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இன்று விசாரணை. தமிழக அரசுக்கு சவுக்கடி கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கு. வழக்கில் அனைத்து வாதங்களும் முடிவடைந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே அரசு பள்ளியில் நடத்தப்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்ட நிகழ்ச்சி. மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் வகையில் செயல்படும் விடியா அரசு மீது மக்கள் அதிருப்தி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 15 வயது பள்ளி மாணவியை தொடர் பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞர் போக்சோவில் கைது. தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் போக்சோ கைதுகள் அதிகரித்து வரும் நிலையில் பெற்றோர்கள் விழிப்புடன் இருக்க வலியுறுத்தல். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நாகம்மாள் கோயிலில் களை கட்டிய ஆடித்திருவிழா. பெண்கள் குழந்தைகள் உட்பட பக்தர்கள் பால் குடம் எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. தேனி மாவட்டம் சின்னமனூர் குச்சனூர் சனீஸ்வரர் கோயிலில் ஆடித்திருவிழா கோலாகலம்.
முத்து கருப்பண்ணசாமிக்கு 2000க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள், 47 ஆடுகள் மற்றும் 27 கோழிகளை படையிலிட்டு வழிபாடு. கோவையில் ராணுவ தளவாட மற்றும் போர் விமான கருவிகளின் கண்காட்சி துவங்கியது. சூலூரில் நடக்கும் இந்த கண்காட்சியை சுதந்திர தினத்தன்று பொதுமக்கள் பார்வையிட அனுமதி. பொருளாதார ரீதியாக எரிபொருள் உள்ளிட்டவற்றை வழங்கி உதவி செய்தாலும் இந்திய பயணிகளை இலங்கை அலட்சியப்படுத்துவதாக குற்றச்சாட்டு. இலங்கை விமான நிலையத்தில் இந்திய பெண் ஒருவருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்ட நிலையில் அவருக்கு உதவி செய்யாமல் விமான நிலைய ஊழியர்கள் அலட்சியப்படுத்தியதாக இந்திய பயணிகள் காட்டம். டெல்லியில் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த தலைமை காவலர் மகளுடன் தர்ணா போராட்டம். தவறான சிகிச்சை காரணமாக தன் மகளின் கால் பாதிக்கப்பட்ட நிலையில் 2 வருடமாக போராடியும் விடியா அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே அரசு பள்ளியில் தேசிய கொடி கம்பத்தை உடைத்து போதை ஆசாமிகள். நாளை சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் விடியா ஆட்சியில் போதை ஆசாமிகளின் அட்டூழியம் செய்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் காலாவதியான முறுக்கை 90 ரூபாய்க்கு விற்பனை செய்ததால் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக வழக்கு. உரிமையாளருக்கு 10,090 ரூபாய் செலுத்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நுகர்வோர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தேனி மாவட்டம் கம்பம் மெட்டு மலைச்சாலையில் கேரளாவுக்கு 1250 கிலோ ரேஷன் அரிசி கடத்தியவர் கைது. விடியா ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதை பொம்மை முதல்வர் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரை அகற்றாத அவலம். நகராட்சி அதிகாரிகள் மெத்தனம் காட்டுவதால் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் கடும் அவதி. மழை பெய்து இதமான சூழல் நிலவுவதால் ராமநாதபுரம் மாவட்ட சரணாலயங்களுக்கு பறவைகள் வருகை தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டு முன்கூட்டியே சீசன் துவங்கியுள்ளதால் 10,000க்கும் மேற்பட்ட பறவைகள் வரத்து இருக்கும் என எதிர்பார்ப்பு. தொட்டபெட்டா மலை சிகரத்தில் கடும் மேகமூட்டத்துடன் கூடிய இதமான காலநிலையை அனுபவித்த சுற்றுலா பயணிகள். மேகமூட்டத்தின் நடுவே செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ச்சி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் மோதி விபத்து. விபத்தில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் மருத்துவமனையில் அனுமதி. கரூர் அருகே ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டியது. வறண்டே கிடக்கும் நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டி கடல் போல் காட்சியளிப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. விருத்தாச்சலத்தில் லாட்டரி சீட்டு விற்பனை செய்த 4 பேர் கைது. விடியா ஆட்சியில் லாட்டரி சீட்டு கொடிகட்டி பறப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பிளிப்கார்ட் ஆன்லைன் நிறுவனம் மூலம் வாங்கிய வாஷிங் மெஷினில் குறைபாடு. சரி செய்து தராத நிறுவன வாடிக்கையாளருக்கு 65,000 இழப்பீடு வழங்க நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் மனித கழிவுகளை மனிதனே இறங்கி சுத்தம் செய்யும் அவல நிலை. விடியா ஆட்சியில் பாதுகாப்பு உபகரணங்கள் கூட வழங்காத நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இடியுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் அவதி. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே பல லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட சிறுவர் விளையாட்டு பூங்கா. மழை பெய்தால் குளம் போல் தண்ணீர் தேங்கும் அளவிற்கு கட்டப்பட்ட விடியா ஆட்சியின் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி செவ்வாயை ஒட்டி குவிந்த பக்தர்கள். நேர்த்திக் கடன்களை செலுத்தி சுவாமி தரிசனம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே பிரசித்தி பெற்ற அழகிய நாச்சியம்மன் கோவிலில் தேர் திருவிழா.
ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பட்டியலின மக்கள் வழிபாடு செய்வதில் ஏற்பட்ட பிரச்சினை. கோவிலுக்கு சீல் வைத்த நிலையில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 7 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பாய்ந்தது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இளம் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் நடிகை ஜான்வி கபூர் சாமி தரிசனம். வெகுநாள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வழிபாடு. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இருந்து இந்திய முன்னணி வீரர்களான லக்ஷயா சென், பிரணாய் மற்றும் PV சிந்து விலகல் என தகவல். இந்திய முன்னணி வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் விலகியதால் ரசிகர்கள் கவலை. யாஷ் நடிக்கும் டாக்ஸிக் படத்தின் புகைப்படம் கசிந்ததால் படக்குழுவுக்கு கட்டுப்பாடு. குறைவான ஆட்களை படப்பிடிப்பு நடக்கும் இடத்தில் பயன்படுத்தவும், செல்போன்களை கொண்டு செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கவும் படக்குழு முடிவு.